நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓங்கழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमर्षये. हृदाकाशे सदा भान्तं शान्तम् आनन्दरूपिणं ज्ञानभानुमहं वन्दे सद्गुरु श्री सत्यसायिनं ममन्तर्यामिनं. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிரம் குவிவாரோம் குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிச் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள். ஓ உள்ளயன் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்று மெய்யா விமலாவிடை பாகா, மெய்யா விமலாவிடை பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி விளர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. கரந்த பால் கண்ணலொடுனை கலந்தார் போல
சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர் தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஹர நம பார்வதி பதயே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. The one who creates, who preserves, who destroys without himself having any creation, middle or end. The one who bestows grace at the same time also casts the veil of Maya, but at the same time also pushes us into his service so that we may be emancipated. Māṇikkavācakar is praising the Lord, talking to the Lord. நாற்றத்தின் நேரியாய், நாற்றம் அப்படின்னா ஸ்மெல், வாசனை. நேரியாய் அப்படின்னா one who is subtler than smell. The smell is very, very subtle. Yeah, what do we have for smell? Apart from that one sense that can perceive it, there is nothing else associated with it. A perfume. It does not have a form, it does not have any taste, does not have any sound, does not have any touch. Of all the senses, only one alone can perceive it, only the nose. அப்போ அது very subtle. அதை விட பகவான் subtle அப்படின்னு சொல்கிறார். நாற்றத்தின் நேரியாய். பட் நாற்றம் also means வாசனா. வாசனை, வாசனா also means mind தான். அப்போ one who is subtler than the mind, the one who is subtler than our வாசனாஸ்னு அர்த்தம். எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா the one who is subtler than வாசனான்னு அர்த்தம். subtler அப்படின்னா more powerfulன்னு அர்த்தம். more powerfulன்னு அர்த்தம். I was listening, somebody was telling me very nice என்ன சொல்கிறது, ஒரு ட்ரூத். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கம்போஸ்டு அந்த சிறுத்தொண்டர் தொகை இல்லையா, திருத்தொண்டர் தொகைன்னு சொல்லுவோம், சிறுத்தொண்டர் தொகை. It is what became later on பெரியபுராணம், expanded into பெரியபுராணம் by Shekiyar. But it starts off with தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு வரும் இல்லையா. ஏன்னா சாக்ஷாத் சிவா himself tells him how to start it, தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு. அப்போ he lists all the 9 marks and says அவருக்கு salutation, இவருக்கு salutation, அவருக்கு salutation, அவருக்கு salutation. But the first one he starts off with is திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனாரோட ஆரம்பிக்கிறார். He starts first by saluting திருநீலகண்ட. அப்போ somebody was telling me why திருநீலகண்ட நாயனார் was chosen amongst all the other நாயனார். ஞா சம்பந்தர் இருக்கார், அப்பர் இருக்கார், எல்லாரையும் விட்டுட்டு நீலகண்ட, திருநீலகண்ட. There is a reason for choosing திருநீலகண்ட நாயனார், because this particular நாயனார் had a weakness. What was his weakness? Now women were his weakness. ஒரு தடவை he made a mistake. When once he made a mistake, his wife came to know about how he was not faithful to her, therefore she swore upon the name of Shiva that you shall not touch us அப்படின்னு சொன்னார். அவ சொன்னா எம்மை தீண்டாதீர்னு சொல்லிட்டான். Do you shall not touch us அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லிட்டான். அப்போ he took it to be the entire womankind. அதனால he wouldn't touch anybody. ஆனா what was a very strong rooted vasana in him got uprooted with just one name. என்னன்னா திருநீலகண்டம் அப்படிங்கிற நாமம். திருநீலகண்டத்தின் மீதானை அப்படின்னு அவ சொன்னான். எம்மை தீண்டாதீர்.
The Amma, what she said was, Tirunīlakandathin மீதானை எம்மை தீண்டாதீர். On the name of Nilakanta, I swear you shall not touch us. அப்போ the name, அதனால தான் அவர் பேரே திருநீலகண்டம். ஏன்னா அவர் அப்பப்போ திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிட்டே இருப்பார். He will keep saying திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். நாமம் சொல்லிட்டே இருப்பார். நாமஸ்மரணா. The name that attracted him was Nilakanta. அதனால திருநீலகண்டம் என்று சொல்வார். அப்போ when this lady laid that promise upon him invoking the name of Nilakanta, and the ஒரு name was enough to completely uproot all his vasanas and purify him. Sundaramurti Nayanar also came to the earth only because he looked at two ladies in Kailasham and wanted to get married to them. அதனால் he was sent to the earth, where he got married to them, etc. ஆனால் அவர் நினைச்சார், for the sake I came to the earth. ஆனால் with one name, this Tirunīlakanta Nayanar was able to overcome it. பேர்பட்டவர் அவர் மகான் அப்படிங்கிறதுனால he starts off with Tirunīlakantamனு சொல்லி ஆரம்பிக்கும். அப்படின்னு I heard this nice story. அப்போ it reminds me of நாற்றத்தின் நேரியாய் அப்படின்னா, நாற்றம்னா வாசனை, வாசனைனா smell, fragrance, perfume, but also vasanas of the mind. And the vasanas of the mind are what are so powerful that they bring us again and again to the repeated cycle of birth and death. But if there is something that is more powerful than that, na what na sakshat Bhagavan da is greater than vasanas also. After all, vasanas can only have so much power. Bhagavan has got infinitely more power. What do we need now? All we need is the help of his name. Or pera thonaki vachuntomanal, if we have his name, though I walk through the valley of shadow and death, enna irukku, now what do I have with me? You are my staff and my rod. Your name is my staff and my rod. அதனால நாற்றத்தின் நேரியாய்னு சொல்றாரு. He is even more powerful than the powerful vasanas that are causing repeated births to us. ஷேயாய் நணியானே. ஷேயாய் அப்படின்னா one who's far away, நணியானே அப்படின்னா one who's very near to us, very close to us. What is Bhagavan's nature அப்படின்னா, he is both far and near at the same time. Tad dhure tad vantike in Upanishad. Ishavasya Upanishadல mantram is tad dhure, he who is very far away, tattu antike, that which is very close. யாருக்கு தூரம் யாருக்கு க்ளோஸ் அப்படின்னா, பற்றுடையடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். Alvar says he is very very close to those who are filled with simple love and attachment to him, but he is very very far away from those who think of themselves as very clever. பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னா, he is cleverer than the rest னு சொல்றான். அவர் சாதாரணத்துல he is cleverer than the rest. பிறர்களுக்கு அரிய வித்தகன். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு அம்பாளுக்கும் சொல்றோம். She who is very easily attained, she is very close to those who are propitiating her inside. She is very far away for those who are only interested in the worldly affairs. புரந்தார்க்கு ஷேயோன் அப்படின்னு already we saw. அப்போ அதே தான் இங்கே ஷேயாய் நனியானேன், one who is far away as well as one who is near. When is he far? When we think he is far, he is far. When we think he is near, he is near. Swami narrates this nice story of when Draupadi called out to Bhagavan when she was being insulted and humiliated in the court. Bhagavan took some time to come. உடனே வரல பாவம். He did not come immediately. கொஞ்சம் குறை தான் அவளுக்கு. The Draupadi, she was feeling a little bad about it. Then when later on, when they get exiled to the forest, and at that time Krishna comes to meet them, first question she asked, why did you take so long? Appo Bhagavan replied, it seems, he said, what can I do? Nee angende Mathura Vasa appadinu koopte, you called me Mathura Vasa, therefore I had to go to Mathura to come from there, to make your words come true. அதுக்குள்ள as I was getting ready to come from Mathura, you called out Dwaraka Nilaya அப்படின்னு. So I had to rush from Mathura to Dwaraka, அங்கே டிட்டூர்லாம் பண்ணிட்டு வர வேண்டியது. அப்போ ஃபைனலி யூ said ஹிருதய நிவாசின்னு சொன்னியோ, அப்போ immediately I emerged from your ஹிருதயம். When you called out to me as ஹிருதய நிவாசி, I emerged immediately from your ஹிருதயம். அப்போ where is Bhagavan அப்படின்னா, he is where we expect him to be. He is where we expect him to be. அவன் சொன்னா தூண்ல இருப்பானா, தூண்லையும் இருப்பான். Will he be in the pillar அப்படின்னா, certainly he will be in the pillar also.
You expect him to be somewhere, he will be there only. If you expect him to be here with you now, he is here with you. Sheyai naniyane. You are where I think of you to be. Matram manam kaliyanindra marayone. Matram abdina words. Manam abdina mind. Matram manam abdina words and mind. Kaliya nindra marayone. Kaliya nindra abdina one who is beyond the words and thought. Manobhagatītama. Yato vāsho navartante aprāpya manasa sahana cholra mitatala. He who is beyond the mind and words. Nindra marayone. Nuru perenana marayon. The one who is the Veda Purusha. The one who is the very essence of the Marai. Maraina Vedam. Maraina Vedam. Appo enna marayone, he is the essence of the Vedas. Marayorena Marendrakravannu artham, one who is hidden. அது அப்புறமா வரும். மறைந்திருந்தாய் அப்படின்னு வரும். ஆனால் மறையோனே அப்படிங்கிறச்சே here we can interpret it to be or consider it to be the one who is the essence and the very meaning of the Vedas. மாற்றம் மனம் கழிய நின்ற. ஆனால் he is beyond the words but at the same time he is the essence of the Vedaன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா Vedas are conveying words. He is beyond those words. But he is the intent conveyed by those words which ultimately resolve into silence. The words resolve into silence. Appadan the intent of those words is conveyed by it. Appa the intent irke, that which is pointed to by the words, and the vachyartham or pakkam, lakshyartham or pakkam. Vachyartham is the word meaning. Lakshyartham is the intended meaning. What is Bhagavan appadina? Vedame uruvanavan, Vedanayagan, Vedabhushanan, Vedame uruvanavan appadinu solra. He is the very embodiment of the Veda, he is the very meaning of the Veda, he is the very essence of the Veda, he is the intent of the Vedas. Marayone. Abdinathu varaikum azhaga. He has explained Bhagavan's various gunas, the last superior gunas of Bhagavan. Bhagavan is the ultimate supreme being. Akam alavu irudi illai. One who does not have a beginning or a middle or an end. But at the same time, one who creates, preserves, destroys, creates maya, creates anugraha, pushes us into his service. One who is so subtle and so powerful, the one who is near, one who is far, one who is beyond, one who is the essence of the Vedas, எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ பார்த்தா எங்கேயோ இருக்கிறாப்புல இருக்கு. இது பெரிய ஆளுகள் இருக்கே. பெருமான் தானே. He is a big fellow. He is such an important person, such a big person. Where am I? Where is he? அப்படின்னு நினைச்சிருவோம் இல்லையா? அதனால immediately he says, கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. The Bhagavan, who is so great, there is also another aspect to him, it seems. In the aspect, அவரோட great aspect, there is another aspect to him. இந்த aspect எப்படி அப்படின்னா கறந்த பால். கறந்த பால்னா ஃப்ரெஷ் மில்க். அப்பதான் மில்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ் மில்க். கறந்த பால் கண்ணலோடு. அதில் கண்ணல்னா சுகர் கேன் ஜூஸ். So the sugarcane juice is taken and poured into the fresh milk. Nei, ghee. Ghee is also taken and mixed into it. Nei kalandar por. Apo, taking the milk, adding sugarcane, sweetening it with sugarcane juice and adding a little bit of ghee to it, fat to it. Ellam kalanda eppadi irukum. Yeah? You should try it. Appo we'll know how it is. Karanda paal eduthu adula neyyum kannalum. Kannalum chakkarenu vechukkonga, sugarcane juice, sugar. You put all of that and nicely mix it up. இது எப்படி இருக்கும் அப்படின்னா போல லைக் தட் சிறந்த அடியார். சிறந்த அடியார். அடியார் அப்படின்னா ஃபாலோவர். அடி ஃபீட். அடியார் அப்படின்னா those who are at his feet அர்த்தம். But those who are his servants, those who are his devotees, those who are his followers, those who are dear to him. வாழலாம். இவா எப்படிப்பட்ட அடியார்னா சிறந்த அடியார். சிறந்த அடியார். கிரேட் டிவோட்டீஸ். Great, there are ordinary devotees of the Lord, not in his dictionary. His devotees are always great to him. Our devotee na ava great da shiranda adiyar da. Adu chinna adiyarlam kediyadhu. Ellame shiranda adiyargal da. Shiranda adiyar sindanayul in their thoughts, sindanai na thoughts, mind. In the minds of these great devotees, how is Shiva? How is the Lord? He is like milk mixed with sugarcane juice and ghee. அது போல தேன் ஊறி நின்று.
அதோட சேர்ந்து தேனும் சேர்றது. ஹனி ஆல்சோ கெட்ஸ் ஆடட் டு த மிக்ஸ். தேன் ஊரி அப்படின்னா he is oozing in their thoughts like the sweetness of honey. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கன்ஸ்ட்ரக்ட். இது ஏன்னா இது சம்திங் தட் cannot be easily explained. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. எழிலா இருக்கு. ஆனால் to explain it is a bit, how do you explain this? Take milk, put sugar in it, put ghee in it. Like that he is oozing honey. Like that he is oozing honey. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இது யார் அனுபவிச்சிருக்காளோ அவளுக்கு தான் புரியும். Those who have experienced this alone can understand what he is meaning. ஏன்னா அவரால் சொல்ல முடிய மாட்டேங்கிறது. என்னது இவர் என்ன, வாட் இஸ் திஸ் அனுபவா, வாட் இஸ் திஸ் சிவா, வாட் இஸ் திஸ் லார்ட் அப்படின்னா ஹூ கேன் எக்ஸ்பிளைன்? என்னமோ பத்து வருது அது. பட் ஆழ்வார் சொல்றார், தேன் நெய்யெங்கோ தேனெங்கோ பால் எங்கோ அருசுவை உண்டி எங்கோ. உன்னை என்னன்னு சொல்றது? நம்மாழ்வார் is looking at Perumal and is saying, what are you? Shall I call you milk? Shall I call you ghee? Shall I call you honey? Shall I call you sweet? Shall I call you fruits? Shall I call you the food with all the 6 flavors mixed into it? நீ என்ன உன்னை என்னன்னு சொல்றது? You are everything. I want to describe you, but I don't know how to describe you. ஸ்திதி எல்லாருக்கும் ஏற்பட்டு அதனால என்னத்தையோ அடிச்சு பாட்டு சொல்றாவா, உன்னினதெல்லாம் சொல்றா. Everything they can think of they are saying. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. எங்கேயாவது வீகனா இருந்தா என்ன பண்றது? பால்லாம் சேர்த்து மாட்டாள் இல்லையோ, அதுக்கு தேனுன்னு சொல்லிவிட்டார் அவர் பாட்டு இல்லையா. அவளுக்கும் உண்டு இல்லையா, பகவான் இஸ் ஃபார் எவ்ரிபடி. எந்நாட்டவர்க்கும் இறைவன் இல்லையா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல். எந்நாட்டவர்க்கும் இறைவன் இன்க்ளூடிங் வேகன்ஸ். இப்போ வேகம் கெடுத்தாண்டவன் ஒல்லியோ, வேகன் கெடுத்தாண்டவன், வேகம் கெடுத்தாண்டவன். ஸோ கறந்த பால் கண்ணலோடு ஐயோ வி ஆர் லாக்டோஸ் இன்டாலரண்ட், பரவாயில்ல. தேனூரி நின்ற, தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். சொல்ல பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்பு பிறந்துட்டோமோ இல்லையோ, இந்த வார்த்தையெல்லாம் ஹவு டு ஈவன் பிறந்த பிறப்பு, பிறப்பு பர்த், த பர்த்டு பர்த், பிறந்த பிறப்பு அப்படின்னா த பர்த்டு பர்த். இது ஹவு டு யூ டிரான்ஸ்லேட் இட்? ஒருபாடு சொல்லிட்டு போயிட்டார் மாணிக்கவாச்சகர். மணிமணியா வாச்சகத்தை கொட்டிட்டு போயிட்டார் அவர். பிறப்பு பர்த், பிறந்த பிறப்புன்னா என்ன? The birth that I have taken, I've already been born இல்லையா, அதனால the birth to birth அறுக்கும் எங்கள் பெருமான். He is the one who destroys that birth. இனிமே there is no more birth அப்படின்னு the one who can do it, who is he அப்படின்னா எங்கள் பெருமான் அப்படிங்கிற our Lord. யாரோ இல்லை, our Lord எங்கள் பெருமான். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். You've got 5 colors. The 5-hued Lord, pentahued Lord. ஏன்னா 5 elements இருக்கும் இல்லையோ, he is the form of all the 5 elements இல்லையா. அது மாத்திரம் இல்லை, ஆல்ரெடி we saw பஞ்சகிருத்தியமும் we saw இல்லையா. He has got all those 5 actions. But if each one is considered as one, நிறம் ஓர் ஐந்துடையாய், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், one who has got all these 5 flavors, 5 colors to him. விண்ணோர்கள் ஏத்தம் அறைந்திருந்தாய், விண்ணோர்கள் ஏத்தம் அறைந்திருந்தாய். விண்ணோர்கள் அப்படின்னா தேவாஸ். தேவாஸ் ஆர் பிரைசிங் ஹிம் பட் ஹீ இஸ் ஹிடன் அப்படிங்கிற. விண்ணோர்கள் ஏத்தம் அறைந்திருந்தாயா, தேவாஸ் ஆர் பிரைசிங் பட் இஸ் ஹிடன். ஏன்னா தேவா பிரைஸ் பண்ணா ஏன் ஹிடன்? பயமா இருக்கு இருக்கு. இஸ் தேவாஸ் ஓன் பிரைஸ் ஆர்டினரி. எப்போ பிரைஸ் பண்ணுவான்னா they want அமிர்தம். அப்போ when they want அமிர்தம் they will go, nobody, they will not ask him, they will not tell him anything, they will simply go and start churning. They want அமிர்தம் and they start to churn. What comes out அப்படின்னா ஹாலா ஹாலா பாய்சன் comes out. அப்போ they will go ஹர ஹர மகாதேவா ஹே பரமேஸ்வரான்னு அப்போ போய் கேட்டாலும். அதனால கொஞ்சம் பயம் வந்துடுது அவருக்கு. இதுங்க திருப்பி எங்கேயாவது விண்ணவர்கள் ஏத்த அப்படின்னா அப்படிதான் ஏற்றி வைப்பா, அதுக்கப்புறம் என்ன விஷத்தை கொடுத்துருவா. அப்புறம் they will praise me and then give me poison. அதனால மறைந்திருந்தாயின்றார். பட் so he went and hid. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். Even as the devas were praising, you went and hid.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, you are beyond those who only seek you for materialistic things. பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இல்லையா, he is capable of destroying samsara. Samsara kuthari avan. He is capable of destroying samsara. In going and asking him for more of samsara, it is contradictory to his stated purpose. Yeah, when you go to the doctor and ask for poison, doctor is to save lives. Doctor's job is to save lives. He has committed himself to saving lives. I want to say, can you give me poison to end my life? It is going against his, Hippocratic oath. He will become hypocritical otherwise. அதனால் he cannot violate his oath இல்லையா, it's against his creed. அந்த மாதிரி எங்கள் பெருமான், our Lord, what is he sitting there for? He is sitting there to destroy our birth, destroy our samsara. So if you go and ask him for more and more samsara, it is going against his grain power. அவர்கிட்ட போய் சம்சாரத்தை கெடுத்துடுவோம்னா ஷேரிங் பரவர், அவர்கிட்ட போய் எனக்கு சம்சாரம் கொடுன்னா என்ன சொல்றது? Give me more samsara. That is difficult இல்லையா? அதனால அப்போ மறைந்திருந்தாய்னு சொல்றார். அப்போ he is hidden, he hides himself. Why should he hide himself? If you don't find him, then you can't ask him. No. அவர் கெட்டிக்காரர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, he says, if you come with devotion and you find me and then you ask me, I have to give you. I can't say no. But I really should not give you because it's not right for you. அப்போ what to do? Point the chocolate ஒன்றுன்னு கேட்கறது. Chocolate is there in the house. Chocolate should not be there in the house, but it is there in the house. The child is naturally saying, give me chocolate. What will the mother do now? Either she will hide herself or hide the chocolate. If it is hidden, the child can't get it. Amma, I need chocolate. Where is Amma? Amma went and hid. Why? So that I won't be asked. What did Bhagavan do? Bhagavan went and hid himself so that we will not go and pester him and ask him these things. அதுக்காக விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். For our sake, he is hiding. Because he doesn't want to see our sad face going like this. I asked him, he didn't give me. He doesn't want that also. He went and hid. If you go to Shiva temple, you see the lingam, you don't know where is the face to talk to. அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரா, இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரா, இல்லை அந்த பக்கம் தான் பார்க்குறா, இந்த பக்கம் எந்த பக்கம் பார்க்குறது தெரியாது நமக்கு. If you go to Shiva and Shivalingam, they put pattai. If they don't put, we don't know where, which side is facing. You don't know. He may have quietly turned the other side when we are come. We will not know which side is facing when we have come because naturally, Perumal Pavam, he can't escape. Vishnu cannot escape because he's got a face and his face is always facing us only, so he cannot escape. Shiva, very clever he is. Linga Rupama Arkarolya. Now you don't know which side is looking, where he is facing. மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. எம்பெருமான், my Lord, வல்வினையேன், me with this terrible prarabdha, terrible karma. என் கர்மா எப்படி இருக்குன்னா, வல் அப்படின்னா very powerful, but in a negative way. Powerful in a negative way. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, if the bad man is strong, எப்படி இருக்கும்? The hero should be strong. If the villain is stronger than the hero, that's valvinai. Valvinai. நான் எப்படி இருக்கேன்னா, what kind of karma have I done? Valvinai பண்ணிட்டு வந்திருக்கேன். I have got vile vinai. Terrible karma I have committed. Valvinai. மறைந்திட மூடிய மாய இருள். And what form has my bad karma taken? அப்படின்னா, it is covered up my ஞானா. மறைந்திட மூடிய, it is covered up my ஞானா. How அப்படின்னா, Maya Irul, the darkness of Maya has come and covered me, and so that I do not recognize my own essential true nature, which is nothing other than you. You are the indweller, you are the Antaryami, but I am not able to recognize you, I am not able to see you, because such is the karma that I have done that is blinding me. It is creating this great blinding darkness of Maya. Maya Irul. So, I am in darkness first. Not only I am in darkness, I am tied up in darkness. என்ன அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அந்த டார்க்னஸ்க்குள்ள ஐ எம் டைட் அப் பை 2 ropes. ஒன்று வந்து அறம், இன்னொன்று வந்து பாவம். அறம் மீன்ஸ் புண்ணியம், பாவம் மீன்ஸ் பாவம், சின். அப்போ புண்ணியா என்று பாப்பா, மெரிட் அண்ட் சின். அறம்னா தர்மம், பாவம்னா அதர்மம்.
Dharma and adharma are catching me, they are about tying me. And I should do dharma, I cannot do adharma, this I should do, this I should not do. I mean, do's and don'ts circle your life. We are not free. We are bound by do's and don'ts of life. The sin that we have committed has brought us and tied us up so that we have to follow dharma. அதுவும் பாவம் தானே இல்லையா? ஏன் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா? இருக்க முடியலையே. பகவான் சே சர்வதர்மா பரித்தியஜ்ய, நான் முடிய மாட்டேங்கிறது. அறம்பாவம் என்னும் அருண்கயிற்றால் கட்டி, 2 ropes that are tying me up. I'm in darkness, and in that darkness 2 ropes are also binding me. இப்படி இருக்கா? இது what is this referring to அப்படின்னா, this is referring to the அந்தகரணா. இது வரைக்கும் அந்தகரணம் தான். My antakarana is like this. Antakarana is plunged in darkness. Inner space is plunged in the darkness of Maya because of my own sins. And my intellect has been tied up by these 2 ropes called Arampavam, Punya and Papa. Now this is the inner subtle body. What is the physical body? அப்படின்னா, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. Puram tol porth. Outside there is a skin covering. Covered by a hide, covered by a skin. அது எப்படி இருக்கு? How is that skin அப்படின்னா, எங்கும் புழு அழுக்கு மூடி. Everywhere there are worms and germs in it and dirt in it. அழுக்கு மூடி. It is covered up by that. Body எப்படி இருக்கு அப்படின்னா, it is covered up by germs and covered up by dirt. வெறும் தோல் அது. வெறும் mere skin. மலம் ஷோரும் 9 வாயிர். அதில் there are 9 entrances. இது ஒரு குடில் அப்படிங்கிற. மலம் ஷோரும் 9 வாயில் குடில். குடில் அப்படின்னா காட்டேஜ், ஹட். வாட் இஸ் திஸ் பாடி? பாடி லைக் அ ஹட். வாட் கைண்ட் ஆஃப் ஹட் இஸ் இட் அப்படின்னா, தாச் ரூஃப்லாம் இல்லை, லெதர் ஸ்கின் ரூஃப். வெறும் ஸ்கின்னை வச்சு பண்ணியிருக்கான். அதில் இட் இஸ் ஸ்கின்னா எப்படி இருக்கும்? நேச்சுரலி இட் இஸ் டர்ட்டி, இட் இஸ் ஃபில்ட் வித் worms and dirt and everything. But there are 9 entrances to this. 9 entrances. Now what is in the entrances? More than entrances, there are exits now. They are not entrances, they are exits. Malam shorum 9 vaayir kudil. From all 9, dirt is coming out. Malam shorum 9 vaayil. 9 entrances, Navadwara Puri ni solrom. 9 entrances are there. Engana 2 eyes, 2 ears, 2 nostrils, or mouth. 1, 2, 3, 4, 5, 6, 7. The organs of urination and evacuation. அது 2 எடுத்தா, about 2 more holes there. What comes out of all of these things? மலம் தானே வருது. Everything that comes out of it is dirt only. Everything that comes out of it is dirt only. கண்ணிலேருந்து அழுக்கு தான் வருது. You wake up in the morning, you have dirt in your eyes. You have to once in a while clean your ears, otherwise dirt comes out. Nose is also dirty. Mouth அதுக்கு மேலே dirty. Mouth is stinking in every way. If speaking also stinking for some people. பேச்சே அப்படி தான் இருக்கு. பேச்சு மூச்சு ரெண்டும் பேச்சு மூச்சும் பழம். அவள் பேசினாலும் அப்படி தான் இருக்கு, அந்த மூச்சை நம்ம வாங்கினாலும் அப்படி தான் இருக்கு. That is also dirt. இப்போ மலம் ஷோரும் 9 வாயிர் குடிலை மலங்கப்புலன் 5 வஞ்சனையை செய்ய. இதில் 5 senses வேற. How are these 5 senses அப்படின்னா, வஞ்சனையை செய்ய. They are all cheating senses. கள்ளம் பண்றதான். கள்ளப்புலன் 5 அப்படின்னு திருமூல. கள்ளப்புலன் அப்படின்னா they are deceiving senses. All of them are deceiving. Why are they deceiving அப்படின்னா, we are seeing. What are we seeing? Are we able to see Antaryami? இல்லையே. We are not able to see the Lord. இல்லையா? What are we seeing? Only Maya we are seeing. அப்போ are these senses not deceiving us? Bhagavan has given eyes to see. But what do you see with the eyes? We cannot see the truth with the eyes. We can only see falsehood with the eyes. அப்படின்னா, are the eyes not deceiving us? With the ears, are we able to hear the sound of silence? அப்படின்னா இல்லையே. We are only, there's only silence. We say I can't hear anything னு சொல்றோம். If everything is silent அப்படின்னா, can you hear? No, I can't hear anything. We can only hear noise. Noise is also lies only. அப்போ எல்லாம், all the senses are together. They have formed a union. பெரிய குரூப் பண்ணிட்டுகள் எல்லாம். The union of 5 senses. What do they do அப்படின்னா, the United Senses of the Atma, the United Sense USA, the United Senses of the எல்லாமே சேர்ந்து they all decided to cheat us. அப்போ எப்படி இருக்கு? Look at our situation. Darkness inside, skin outside,
excreting only dirt and nonsense, filled with worms and diseases and dirt. Adila 5 senses, somewhat, idella jadamark, at least senses seem to be a little bit alert na, vanjanayai cheyya, all of them are only interested in deceiving us and cheating us. Vilangu manattal, manam eppadi irukku na mind, there is a mind also. How is the mind? Vilangu manam nu sonna. Vilangu na animal. Vilangu na animal mind. Endha animal na theriyume. Which particular animal? Amongst the entire species of animals, there is only one animal that can be easily compared to the mind, monkey. Yenna, the man ki baat hai. Man ki baat on the monkey or monkey mind. Man mind na man is like monkey only. Appo Vilangu manam. With my monkey mind, Vilangu manattal. ஆனால் விலங்குங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. விலங்குன்னா தி ஷாக்கிள்ஸ், என்ன சொல்லுவாது, ஹேண்ட் கஃப்ஸ் இருக்கும்போது அதுக்கு விலங்குன்னு பேர். விலங்கு மனத்தால் அப்படின்னா the handcuffed mind அப்படின்னு அர்த்தம். One monkey mind which is jumping here and there, not settling down anywhere other than him, it is thinking about everything else. Even when it is thinking about him, it is looking somewhere else. Even when it has gone to the temple and standing in front of the shrine, it is looking somewhere else outside. அப்படி இருக்கிற மைண்ட். க்ஷணமுனு தெய்வா சந்நிதி நில்பகா கணுலாரான்னு சொன்னார். அந்த ஒரு க்ஷணம் கூட when we are standing inside the தெய்வ சன்னதி, even there the mind is going here and there. அப்போ விலங்கு மனம். But where is it going அப்படின்னா, it is handcuffed to the world only. It is handcuffed to the pleasures of the world. அதனால it is bound only to that, keeps going back again and again to that. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இலாத சிறியேன். திருப்பி whenever he considers himself to be filled with malam, immediately he remembers how Ishvara is Vimala, without any malam. எனக்கு உனக்கு சேர்த்தியே நன்னா இல்லையேன்னு பார்க்கிறார். ஜோடி பொருத்தம் நன்னா இல்லை. ஏன்னா நான் மலா நீ விமலான்னு இருக்கோம். He is absolutely without any stain, without any dirt, absolutely without any impurity. அப்படியே சுத்தா சிவனா இருக்கார் அவர். How are we அப்படின்னா, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தோட நம்ம இருக்கோம். We are like this. Oh, where is the सूली ऊपर शेज हमारी गगन मंडल पर शेज पिया की किसी विधि मिलना होय அப்படின்னு மீரா sings. One of her songs, Meera sings. सूली ऊपर शेज हमारी. We are lying down on a bed of needles. Krishna, your bed is in the heavens. Gagana mandala par shej piyaki. Kisi bid milana hoy. In which manner are we going to meet? How are we going to meet? I am living in this needle na anartham. My karma is my needle. I am caught in this karma. You are there high up in the heavens. But how are we going to meet? Heri. मैं तो प्रेम दीवानी मेरी दर्द न जाने कोई அப்படின்னு மீரா is singing. Who knows my pain? Nobody knows my pain because I am here, he is there. When are we going to meet? அத மாதிரி இங்க மாணிக்கவாசகரும் சொல்றார், விமலா நீயோ நான் விமலனா இருக்கேன். You are so clean, you are so pure. Me on the other hand, I am the very opposite of it. I am filled with impurity. இப்படி இருக்க at least சரி ஒழிஞ்சு போட்டும், maybe I am like this, but I have a mind. With that mind, can I not do devotion to you? Can I not melt in devotion to you? No, even that I am not able to do. Vimala unakku kalanda anbahi கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இலாத சிறியேன். I do not even have the good sense or the goodness to melt inwardly for you being immersed in your love. உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம். எது நலம் அப்படின்னா, what is good, what is beneficial to us, what is shreyas to us, what is that which is bringing the highest good to us அப்படின்னா, Māṇikkavācakar is saying to be able to melt within, உள் உருகும், to melt within, கசிந்து அப்படியே
to ooze. How is the heart like a rock? The rock lane the water oozes out இல்லையா, அந்த மாதிரி to ooze out and melt and be dissolved in the form of prema. அதான் greatest good for us. உனக்கு கலந்த அன்பாகி, உனக்கு கலந்துனா உன்னோட கலந்து, to be immersed in you, merged in you. The only way in which we can merge in him today, and thought for the day also Swami speaks about it. Love merges with love அப்படின்னு சொல்றார். Love can merge only with love அப்படின்னு சொல்றார் இல்லையா. Two things will have to be of similar properties to merge into each other. Water and milk can merge into each other. He is like milk, we are like water, no problem, at least we can merge. If he becomes like milk and we become like sand, there is no merging. Even if we are only water, but still there is a chance that we can merge because we have similar properties. If he is love and we are also love, we can merge into each other. உனக்கு கலந்த அன்பாகி, உனக்கே இருக்கக்கூடிய அன்பாகி, just existing only for you, filled with love only for you. அதில் கசிந்து உள்ளுருகி அதில் அப்படியே melting with him. இந்த நலம், this goodness, this greatness, this blessing, இல்லாத ஷிரியேன். I am a mean-minded little fellow who does not even have this good in me. ஒன்றும் நல்லது இல்லை கடைசியில். My inside is not good, my outside is not good. ஒரு மண்ணும் நன்னா இல்லையேப்பா பிரபோ, என்ன பண்ணி தொலையா? Another place Māṇikkavācakar says, யானும் பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய்ங்கிறாரப்பா. நினைச்சிட்டு இருக்க, I have got prema for you, prema for you. ஒரு நாளைக்கு பார்த்தா வேற யாரையோ பார்த்துட்டு இருப்பான். He saw somebody else with more love for Ishvara than him. அந்த பாதுரு சொல்ற, சி, I thought I had love. நானும் போய், I am a liar, I am myself a lie. I am a liar இல்லை, I am a lie. ஏன்னா லையர்னா கூட மரியாதையோட அவர் அப்படின்னு சி லை தான் நான் என்ன லையர் வேண்டி கிடக்கு எனக்கு. I don't even deserve the respect of being called a liar. I am only a lie. Only those who understand Tamil can understand. யாரும் பொய், நானே பொய், என் நெஞ்சும் பொய், my heart is also a lie. என் அன்பும் பொய், my love for you is also a lie. ஆனால் அழுதால் உன்னை பெறலாமே சொன்னான். ஆனால் if I cry I can attain you. That much I know. ஏன் அப்படின்னா, not because my crying alone is true, not because of that, you will be moved. Even though you know my cry is also false, you cannot hold yourself. Withhold yourself, you will come running. இல்லையா? ஸோ அழற மாதிரி பாவலா பண்ணா கூட பகவான் வந்துருவாராம்பா. அதனால nothing is good about me. Inside is not good, outside is not good, mind is not good, senses are not good, body is not good. Love is not there. I am a useless, mean-minded, petty fellow. ஆனா சொல்றாருங்க, விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கே. Even though I am like this, Nalhi, you came to me. Even though I am like this, you came to me. எங்க வந்த? நிலம் தன்மேல் வந்தருளி. நிலம் தன்மேல் வந்தருளி அப்படின்னா, you came on to the earth for me. நீழ்கடல்கள் காட்டி, you extended your feet towards me. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஞாயிற்கடையேன், I am worse than a dog. A person who was leading, it was not, my life was not a dog's life. It was worse than a dog's life. Yeah? What? Why worse than a dog? எப்ப பாரு இருக்கு இந்த நாய் மேல ஒரு பாசம் பாவம் மாணிக்கவாசகர் இருக்கு. ஞாயிற்கடைந்த நாயனை நைந்து நீ ஆட்கொண்டாய், இந்த நாய் மேல என்ன ஒரு ஏன்னா dog is known for gratitude. The one thing that the dog is known for is gratitude. With gratitude, if you give it food for 2 days, it will come wagging its tail at you. ஏன்னா அந்த gratitude இருக்கு. நாய்க்கு நன்றின்னு எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா? Dog is known for gratitude. ஞாயிற்கடையாயின்னு சொன்னா, I don't even have gratitude. ஏன்?
Why don't I have gratitude? If you give food for 2 days, the dog will come wagging his tail. God is giving us food every day. Are we going wagging our tail towards him? Illiye, poliye. Thinnuttu vella odi petrume. We eat the food he gives and then run away from him. அப்போ நாயிர் கடையாயின்னு தானே அர்த்தம். Is it not we are worse than a dog இல்லையா? ஞமலிர் கேடியாய் நானின் உறுதியால் நாடி உருவேன் அருணாச்சலா அப்படின்னு பகவான் சொல்றது. ஐ worse than a dog அப்படின்னு அங்கேயும். ஏன் worse than a dogனா, dog has got another characteristic. What is the other characteristic of a dog? It knows our smell. No matter where we are, it will smell us and come to us. If you have a pet dog, the dog knows your smell. It can smell you out and it will reach you. It will find you no matter where you are using your smell. We don't know that also. We cannot find him. Despite him showing himself in so many different ways, we cannot find him. Māṇikkavācakar says, I am worse than a dog. Dog, at least two redeeming qualities. One, it has got gratitude. Other, it has got the sense of smell. With these two things, it will attain you. I have none of those things. Even though I am existing like this, நீ என்ன பண்ண? கசிந்து உள் உருகும் நலம்தானிலாத ஷிரியேற்கு நல்கி நிலம் தன்னில் வந்தருளி. You walked upon this earth for my sake. எந்த ரூபத்துல குருமனிதனா வந்தார் இல்லையா? குருமனிதனா வந்தாரே, கோகழி ஆண்ட குருமனிதன் இருக்காரோ இல்லையோ, he came in the form of the guru. இப்போ எந்த ரூபத்தில் ஈஸ்வரா is walking அப்படின்னா, in the form of the guru, you walked the earth for me. What is so big about walking on the earth? Now, devas cannot walk on the earth. Our shastras say that devas, the celestials, cannot step onto the earth. இந்த கதையில் வருமே, one of the storiesல வரும். நலதமயந்தி கதையிலே அதுலேயே வரும். Not sure if it is Damayanti story or Sukanya story. Sukanya story. Sukanya, Chavana Maharshi's wife Sukanya. The Ashwini Kumaras come and they restore eyesight to the blind husband Chavana as well as bring youth to him. Ellam pannudra. They take him with them into the river. They holding two hands on both sides. All three of them dip into the river. When they arise, his youth is restored. But then these fellows play a trick. Ashwini Kumaras are twins. They look alike. They made Shavana also look like them. So all three looked alike. All three came and stood there. And asked Sukanya, now find out which is your husband. How Pativrata Nari of Sukanya. They challenge her like this. She finds out a couple of indications. Devas do not blink. They do not blink their eyes. Nor do they stand on the earth. Their feet are slightly above the surface of the earth. Chavana Maharshi, on the other hand, is standing on the earth. Like this she finds out. So Devas cannot step onto the earth. If they have to step onto the earth, they have to become mortal. That is the only way by which they can step onto the earth. They have to give up their immortality and become mortal. Adhanalada Bhagavan takes avatara and becomes Martyavatara. He becomes Rama, he becomes a human being. He is giving up his Adiyam Peranjodi Uruve Angavaithu. He leaves his essential celestial luminous body there and comes in a human form. Human form vanda enna Purantol Porthu Engum Puzhalukku Moodi Malam Shorum Unbadu Vayir avanukkum da. Avatar also has to go to toilet liya. And everything is coming out. The Unbadu Vayil lende ellame varume. He has to submit himself to such indignities. அதனால்தான் நிலம் தன் மேல் வந்தருளின்னு சொல்றார், பெருசா சொல்றார். He's saying you submitted yourself willingly to such indignities for what purpose now? To rescue me. சரி, you came to rescue me. Am I such a wonderful person worth rescuing? அப்படின்னா I am worse than a dog. I don't even know how to love you. சரி, போனா போகுது. I don't have any redeeming qualities. I don't have any redeeming virtues. At least I love you. Bhagavan will say that alone is enough for me. That love is enough. Bhagavan can use that as an excuse. Anai ivar solrar kalanda anbahi kashindu ulluruhi ulluruhum nalamdhan ilada shiriyen. Adu kuda theriyaliye. I don't even know how to love you. Endukku vandiyo enake theriyaliye. Yarko lo chaturar. Nee edukku vanda? I do not know. I still cannot for the life of me understand why you picked me. லாபமே நூற்றாய் அப்படின்பார் பகவான்.
என்ன லாபம் உனக்கு, என்ன கிடைச்சி, உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? லாபம் நீ இகபர லாபமில் என்னை உற்று லாபமென் உற்றாய் அருணாச்சலா. இகபர லாபம் நீ. You are the prophet of the entire world, here and hereafter. You are the prophet of all our journey, our whole purpose. Me, on the other hand, I am a total loss. Labhamil yenai utru, labhamen utrai Arunachala. Hey Arunachala, why did you come out of your way to catch hold of me? What profit did you make from me? Abdina Bhagavan is asking. All devotees have this question. I am not able to find anything in me. What did you find in me? நானும் தான் தேடி தேடி பார்க்குறேன். விசாரம் பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி தேடித்தான் பார்த்தேன் நான். I also went inside and inquired into myself. What is there in me now? I couldn't find anything. What did you find in me? அதுக்காக you suffered such indignity. You had to go through so much difficulty. నా కోసరం నడిచి వచ్చినాడు అందుకే சொன்னமே. நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி. Not only did you come, அது மாத்திரம் போரலையா, வந்தருளி. Even after you came, I was still at a distance. யாரோ வந்திருக்கா போட்டு somebody has come அப்படின்னு. நீ என்ன பண்ணேன்னா, you didn't leave me at that. நீழ்கடல்கள் காட்டி, நீழ்கடல்கள் காட்டி. You extended your feet long in my way. ரெண்டு விதத்தில், in two ways. One, எப்படின்னா we are walking busy. But what does he do now? He puts one foot out and trips us. தடுத்தாட்கொள்ளல் தடுக்கி ஆட்கொள்ளல். தடுத்தாட்கொள்ளல் தான் என்னன்னா தடுக்கி விட்டு ஆட்கொள்ளல் தான். We are walking and he puts a leg out and trips us in our way. தமாலும் விழுந்துட்டோம். ஏன்னா பிஸியாக we are running somewhere இல்லையா? How will we turn to him? How else will we turn to him? Only when we fail and fall we will turn to him. இல்லைன்னா we will keep running everywhere as though achieving this, achieving that, achieving more and more அப்படின்னு போயிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு ஃபெயிலியர் வந்துடுதுன்னா how will we attain failure? Now when we fail we know Bhagavan is taking interest in us. ஏன்னா கால் நீட்டுறான்னு அர்த்தம். He is stretching his leg out and we are falling. தடுக்கி ஆட்கொள்ளல். And then when we fall, his legs are stretched out so that we fall on them. நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே. Having come and taken over this worse than a dog creature, what are you? Why did you do it? Abdina, only one reason for it. Tayir shiranda dayana tattuvame. You have got more compassion than the mother. Tayir shiranda day. Mother is known for her vatsalya. Mother is known for her. No matter how dirty the child is, the only person who will willingly clean the dirty child is the mother. Even the father will hesitate. And I have told you there are scientific biological reasons for it. They did a research and they found out that the smell of the child's poo smells like poo to the mother. To nobody else. Only to the mother. That is Bhagavan, a great miracle. If the mother also feels nauseated, then who will clean the child? அதனால what did Bhagavan do? Bhagavan வஞ்சனை செய்யனா, புலன்கள் வஞ்சனை செய்ய, புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. How do the senses betray us? The mother's nose smells the dirty diaper of the child, but somehow that smell is not offensive to her. இதை சயின்டிஃபிக்காக டிஸ்கவர் பண்ணியிருக்கா. Bhagavan makes it in such a way. எவ்வளோ பார்த்துக்கிறார் பாருங்க. Every small thing is taken care of. He has deadened her senses for our sake. Only for the child. Aparama, when you grow up, it is not the same. When you are a child, when you are a baby, this lasts. But nobody else can tolerate it. As soon as they smell, they will immediately hand the child over to the mother. பார்த்துருக்கோம் இல்லையா? கையில் வச்சுருப்பா, அப்புறம் இருந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுவா. அப்போ தெரியும் ஓ டைப்பர் சேஞ்ச் அப்படின்னு. Why did they suddenly give the baby to me? Then we know, okay, diaper. Mother doesn't know. Why suddenly he's all right? அவள் தான் is not all right. Thank you very much. உள்ள போயிட்டா. We want to get a breath of air and should have gone out.
We are asphyxiating again, so they have run out. Mother doesn't understand why. For then she realizes, oh, must be. But that is the mother's nature, mother's heart. Now, how is Ishvara's heart? Tayir chiranta daya. How is this daya? Adavada priya daya. Apo, such daya, such a person cannot exist. A person with more compassion than the mother cannot exist. Mother is the highest when it comes to compassion. Adukku mela there cannot be a person. Adinala it is an imperson. Tattuvane solrar அவர். You cannot be a person anymore. You have become a principle. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தத்துவம்னா philosophy, தத்துவம்னா principle, தத்துவம்னா truth. It is no longer a being now. You have gone beyond being a being. The mighty impersonality ni சொன்னார் ஒருத்தர். Somebody referred to Ramana Bhagavan. He's a mighty personality. He's a big personality. He said the mighty impersonality. It is no longer a person. It is a principle. It is a tattva. Because with the mother there is a limit. If there is somebody with more love than the mother, it cannot remain a human being, cannot remain a person anymore. It becomes something that cannot be understood by us as an extraordinary principle. தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசற்ற ஜோதி அப்படின்னா அது மாசு again means malam, stain, taint, impurity. Atra jodi is the illumination that is without any masu, without any shadows in it. Every illumination has got a shadow associated with it. Yeah, light bottomna shadow vartho illaya. The sun rises, there is shadow. So the light is simultaneously existing along with the shadow, and the shadow is inga masu nu solrom. And how is Bhagavan appadina? The illumination of Bhagavan is without the shadow of Maya. And the jnanam, when it comes into us, there is no longer, along with it, the shadow of Maya does not exist. Arivu ariyamai attrador arivu appadina Bhagavan refers to it. Ramana Bhagavan refers to it. Arivu, knowing. Ariyamai, not knowing. The knowing exists alongside not knowing. Ana, there is a higher jnana that is beyond arivu, ariyamai, attrador, arivu. A real knowing that is beyond both of these. But what is this Ishvara? You are the real knowing. The artificial knowing through the mind or brain illani. You are the knowing that goes even beyond that. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. Oh, freshly blossomed flower. He's like a freshly blossomed flower. What flower now? Hridayam அப்படி இருக்கும். Bhagavan's Hridayam is like a flower. Bhagavan's prema is like that flower. It is fresh, it is sweet, it is fragrant, it is redeeming, it is captivating, it is enriching and enchanting. அப்படி ஒரு fragrance of the Lord. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே. தேசனே அப்படிங்கிறது. Already we saw this word தேசன். ஏற்கனவே ஒரு இடத்துல we saw the word தேசன். அங்கே we saw the meaning one with தேஜஸ். ஆனால் இங்கே another meaning. தேசன் அப்படின்னா தேசிகன் அப்படின்னு அர்த்தம், டீச்சர் அப்படின்னு அர்த்தம், குரு அப்படின்னு அர்த்தம். தேசனே அப்படின்னா ஓமை குரு. ஏன்னா இந்த கான்டெக்ஸ்டில் நிலம்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயைச் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே. So he's once again going back to seeing his guru in Kogari. And he says, you walked for me, you came for me, you suffered the indignities of a human existence for me, to emancipate me, to show me my own divine existence. And for that sake, you encountered me, stopped me in my tracks, made me fall at your feet, attracted me to you, showed an extraordinary compassion that excels even that of the mother, shining as the shadowless light, as the freshly blossomed fragrant flower. Teshane, my Guru Natha, Tenar Amude, oh, nectar that is sweeter than honey. Śivapurāṇam, oh Lord of Shivapuram, Kokali. Shivapuram na Kokali, Tirupperandurai.
ஸோ சிவபுராணே அப்படின்னா சிவபிரானே இல்லை, சிவபுராணே. சிவபிரானேன்னா லார்ட் சிவா. சிவபுராணே அப்படின்னா the one who is the lord of Shivapuram, கோகழி, the place where he encountered his guru. அதனால இஸ் சிவபுராணே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே. Stop here for today and we'll continue tomorrow. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्. श्री साईश्वरार्पणमस्तु.